Welcome to my channel. This video sponsored by SBO Digital Marketing. வீட்டில் இருந்து வேலை செய்து பணம் சம்பாதிக்க ஒரு அருமையான வழி. நம்பகமான கம்பெனி. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. லவ்லி ஆரி எம்ப்ராய்டரி. இன்றைக்கி நம்ம க்ரோசட்டில், அதாவது ட்ரிபிள் லைன், மூணு இது வர்ற மாதிரி இருக்கிறது எப்படி போடுறது அப்படிங்கிறத நம்ம கற்றுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங் வெறும் செயின் ஸ்டிச் பழகணும். அதுக்கடுத்து செயின் ஸ்டிச்சுக்கு அடுத்து போடுற ஸ்டெப்பில் சிங்கிள் லைன் வச்சு போட்டோம். அதுக்கடுத்து டபுள் லைன் போட்டோம். ஹாஃப் டபுள் லைனு, அடுத்து டபுள் லைனு. இப்போ நம்ம படிக்க போகிறது ட்ரிபிள் லைனு, 3 இது எடுத்து போடுற மாதிரி போடுறது. இப்போ பார்த்திங்கன்னா இதில் நம்ம அடிப்பகுதி எப்பயுமே ஃபுல்லாக நம்ம சிங்கிள்லே போட்டுறணும். போட்டோம்னா ஒரே இதாக ஒன்று போல் அடைச்ச மாணிக்கே இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம ஏற்கனவே ஒரு லைன் ஒரு நூலை விட்டு எடுத்து ரெண்டு நூலாக எடுக்கிறது எப்படிங்கிறது படித்தோம். இப்போ பாருங்கள் இது எப்படி போடலான்னு. இது அந்த எண்டிலேருந்து நம்ம இப்போ ஆரம்பிக்கிறோம். இதில் ஒரு சுற்றிக்கிடணும். நூலை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிடணும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த எண்டுலேருந்து தான் ஆரம்பிக்கிறோம். நல்லா சுற்றிட்டு அதுக்கடுத்து பக்கத்தில் இருக்கிற அந்த நம்ம செயின் போட்டிருந்ததுக்கு அடுத்தது அதில் உள்ளே விட்டு அந்த நூலை எடுத்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ 3 நூல் இருக்கும். அதுக்கு அடுத்து அந்த 3 நூலில் 2 நூலை மட்டும் எடுக்கணும். பாருங்கள், 2 நூலை எடுத்துட்டு 3ஆவது திருப்பி அதே மாதிரி திருப்பி சுற்றி எடுத்து நூலை எடுத்து அந்த 2 நூல்லேருந்து வெளியே கொண்டு வரணும். இதுதான் ட்ரிபிள். 3 தடவை நம்ம எடுக்கிறோம் இல்லையா. ஃபஸ்ட்டு ஒரு சுற்றிட்டு பக்கத்தில் இருக்கிற ஓட்டைக்குள்ளே உள்ளே விட்டு நூலை எடுக்கணும். பார்த்து விடணும், கரெக்டான ஓட்டையில் விடுறோமான்னு. இப்போ நமக்கு 3 நூல் கிடைக்கும். 3 நூல் கிடைச்ச பிறகு திருப்பி ஒரு நூலை சுற்றி எடுத்து மொத்தம் 3 இருக்கிற மாதிரி கணக்கு பண்ணி வெளியே எடுத்துடணும். இப்போ பார்த்தா பழையபடி 2 தான் இருக்கும். திருப்பி இப்போ நம்ம 3ஆவது நூலை எடுத்து வெளியே எடுத்துடணும். எல்லாத்துலேயுமே 3ஆவது நூலை எடுத்து 3ஆவது இடமா இருந்து வெளியே எடுக்கணும். அதுதான் இன்றைக்கி நம்ம போடுறது. போன முறை போட்டதில் இதே மாதிரி தான் கொண்டு வருவீங்க. ஆனால் 3 நூல்லேருந்து வெளியே கொண்டு வந்துடுவீங்க. ஒரே தடவையில் செயின் முடிஞ்சிடும். ஆனால் இதில் குத்தி எடுத்துட்டு நூலை எடுத்த உடனே மொத்தம் 3 நூல் வரும். அதுக்கு பிறகு அதில் 2 நூலை மட்டும் எடுத்து வெளியே எடுக்கணும். திருப்பி அதே மாதிரி 2 நூல் 2 தடவை இதை பண்ணணும். இப்படி பண்ணும்போது என்ன வித்தியாசம்னா இதில் திக்னஸ், அந்த நீளம் உயரம் கூட கிடைக்கும். மேலே எப்பயும் போல் செயின் ஸ்டிச்சு நல்லா தெரியணும். எந்த இது நீங்கள் போட்டு பார்த்தாலும் செயின் ஸ்டிச் மேலே நல்லா இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் போடணும். 2 நூலை எடுக்கிறோம். திருப்பி ஒரு சுற்றிட்டு 2 நூலை ஃபுல்லாக எடுக்கிறோம். 2 நூல் தான் அதில் ட்ரிபிள் நூல், இதில் 2 நூல். ஆனால் இதை 3 தடவை நம்ம எடுக்கிறோம். அதில் ஒரே தடவையில் எடுத்துருவோம். இதில் ஒரு தடவை எடுத்து 2ஆவது எடுத்து 3ஆவது தடவை எடுத்த பிறகு தான் அந்த செயின் ஃபில் பண்ண மாதிரி ஆகும். இப்போ நம்ம இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக போடுறோம். இப்போ இது நீங்கள் நார்மலாக எப்பயும் ஒரு பேக் தைக்கிறோம், பர்ஸ் தைக்கிறோம், அந்த மாதிரி இந்த ஃபோன் பவுச்சு,
இந்த மாதிரி இதில் எல்லாம் இது முக்கால்வாசி இதுதான் வரும். நார்மலாக இங்கே செயின் ஸ்டிச் படிச்சுக்கிட்டு அதுக்கு அடுத்து 2 விதம் இப்போ படித்தோம். அந்த 2 இதுலேயுமே ஒன்று வெறுதாக உள்ளே விட்டு வெளியே எடுக்கிற மாதிரி, 2வது ஒரு இதில் உள்ளே விட்டு 3 நூல் வரும், அந்த 3 நூல் வழியவும் நீங்கள் வெளியே எடுத்தோம், அது படிச்சிங்க. அடுத்து இப்போ படிச்சிருக்கிறது ஒரு இதில் உள்ளே விட்டு வெளியே எடுத்த பிறகு மொத்தம் 3 நூல் 2 நூல் இருக்கும், அதில் மொத்தம் 3 நூல் வெளியே இருக்கும். அந்த 3ல் நம்ம வெளியே 2வது நூலில் வெளியே எடுத்து திருப்பி பழையபடி நூலை சுற்றி 3வது பழையபடி திருப்பி 2வது நூலில் வெளியே எடுக்கிறோம். இதுதான் இப்போ நம்ம போடுறது. ஒவ்வொரு ஸ்டிச்சும் உங்களுக்கு போடும்போது அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக அழகாக இருக்கும். நம்ம எது பிடிக்குதோ அதை போட்டுக்கிடலாம். இதெல்லாம் பேசிக்காக உள்ள ஸ்டிச்சு தான். அதனால் இதை நல்லா நம்ம படிச்சிட்டோம்னா மேலே மேலே அடுத்தடுத்து போட திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி போட்டு பழகி அதுக்கு அடுத்து இதில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது. அது ஏகப்பட்ட டிசைன் இருக்குது. நம்ம ஒவ்வொன்றா கற்றுக்கலாம். ஒவ்வொன்றும் போட அதுக்குரிய உருவங்கள் அது அழகாக இருக்கிற மாதிரி கூட்டணும், குறைக்கணும், ஒரு வருஷம் கூட போடணும், அந்த மாதிரி வரும். இதில் வருஷப்படி நம்ம நார்மலாக இதை படித்த பிறகு நீங்கள் இப்போ ஒரு பேக்கு தைக்கிறீங்க, ஒரு பர்ஸு தைக்கிறீங்கன்னே வச்சுக்கோங்களேன், அந்த இது படிக்கலாம். அதுக்கு அடுத்து இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக வெறும் இந்த செயின் ஸ்டிச் இது மட்டும்தான் தெரியும் அப்படின்னா அதுக்கு தகுந்தபடி சின்னதாக இந்த ரவுண்டு மாதிரி வச்சு அதை சுற்றி போடுற மாதிரி போட்டு பழகலாம். ஒவ்வொன்றா சின்ன இதெல்லாம் நான் இதில் அடுத்தடுத்த வருஷப்படி உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். நீங்கள் ஒவ்வொன்றா படித்து போனீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு நல்லாவே எல்லாமே பெருசாக பண்ணுறதெல்லாம் புரிய ஆரம்பிச்சிடும். இதில் உங்களுக்கு ஃப்ளவர் மாதிரி பண்ணலாம், ஷூ பண்ணலாம், அப்புறம் குட்டி பிள்ளைகளுக்கு ஷூ பண்ணலாம், அப்புறம் பெரிய ஆள்களுக்கு பெரிய ஆள் அளவுக்கு ஷூ போடலாம். இன்னும் நூல்லையே இதில் நல்ல திக்கான நூல்லாம் இருக்குது. அந்த நூல்லாம் கிடச்சி வாங்கினோம்னா அதிலெல்லாம் நிறைய டிசைன்ஸ் போடலாம். நம்ம தெளிவாக புரிகிற மாதிரி நம்ம போட பழகிக்கணும். பாருங்கள், இதில் இப்போ போட்டு முடிக்கும்போது அந்த இடம் நல்லா அழகாக அந்த ஓரத்தில் ரொம்ப அழகாக இருக்குது. இன்றைக்கி நம்ம இந்த ஒரு அழகான தையலை நம்ம படிச்சுக்கிட்டோம். நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். சிங்கிள் லைன், டபுள் லைன், ஹாஃப் டபுள் லைன், ட்ரிபிள் லைன், இது எல்லாம்